தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆட்சியை பிடித்து விட்டதாக வலம் வரும் தாவேகா தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து 1.5 ஆண்டு காலம்தான் ஆகின்றது. ஆனால் ஆட்சியை பிடித்து விட்டதாக அந்த தொண்டர்கள் இப்பொழுதே கருதுகிறார்கள், வலம் வருகிறார்கள், உலா வருகின்றார்கள். தூத்துக்குடியிலே அஜிதா ஆக்னஸ், தூத்துக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்தான் என்ற நினைப்பு. காரில் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை போன்று வலம் வந்தார். ஆனால் அவருக்கு பரிதாப நிலைமை. கட்சியில் கூட அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கவில்லை, தூக்கி எறியப்பட்டார். நேற்றைய தினம் தற்கொலை முயற்சி மேற்கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டதாக நினைப்பு. வட்ட செயலாளர்கள் எல்லாம் கவுன்சிலர்களை போன்று உலா வருகிறார்கள். தொகுதி செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை போன்று உலா வருகிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் மந்திரியை போன்று உலா வருகிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி கட்டலில் அமர வைப்பதும் தூக்கி வீசுவதும் ஒரு விரல் புரட்சியில் தான் உள்ளது. மக்கள் மௌன புரட்சி நடத்துகிறார்கள். களத்துக்கு வராத விஜய் கோட்டையில் அமர வைப்பார்களா? களத்துக்கே எட்டி பார்க்காத விஜயை மக்கள் கோட்டையில் அமர வைப்பார்களா என்பது கேள்விக்குறிதான். மக்கள் களத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடாத ஒரு தலைவனை தமிழக முதலமைச்சராக அமர வைப்பார்களா? நடிகர் எம்ஜிஆர், நடிகர் விஜயகாந்த் இருவரும் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக தெருவில் இறங்கி போராடினார்கள். ஆனால் நடிகர் விஜய் பனையூர் பங்களாவை விட்டு வெளியே வர மறுக்கிறார். ஏழை எளிய மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக, பாட்டாளி வர்க்கத்துக்காக குரல் கொடுக்க அவருக்கு நினைப்பே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்க வேண்டும், முதலமைச்சர் பதவியில் தான் அமர வேண்டும், இதுதான் அவருக்கு நினைப்பு. கொள்கை தலைவர்கள் என்று கூறியவர்களுக்கு கூட அவர்களுடைய கொள்கையை கூட நடிகர் விஜய் பேச மறுக்கிறார். பாஜக கொள்கை எதிரி என்று கூறினார். ஆனால் பாஜகவை எதிர்த்து பேச பயப்படுகிறார் நடிகர் விஜய். திமுகவை தான் எதிர்த்து பேசுகிறார். பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை எதிரி என்று சொன்னார். ஆனால் பாஜகவை எதிர்த்து பேச தயங்குகிறார். 5 தலைவர்களை கொள்கை தலைவர்களாக அறிவித்தார். அம்பேத்கர், பெரியார், அஞ்சலை அம்மாள். ஆனால் இவர்களுடைய கொள்கையை கூட நடிகர் விஜய் பின்பற்றவில்லை. தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் பிடித்து விட்டதாக, ஆட்சியில் அமர்ந்து விட்டதாக, நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டதாக, தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி நடப்பதாக தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு நினப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாவேகா தொண்டர்கள் கவுன்சிலர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக, மந்திரியாக நினைத்துக் கொண்டு உலா வருகிறார்கள். களத்துல இறங்கி போராடாத எந்த தலைவனும் வெற்றி பெற்றதா வரலாறு கிடையாது. முதல்ல களத்துல இறங்கி போராடணும். முதல் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கவுன்சிலர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்களா? அதான் கேள்விக்குறி. இன்னைக்கு கவுன்சிலர் எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகம் போட்டிக்கிட்டுச்சுன்னா முதல்ல அந்த ஏரியால அறிமுகமானவங்களா இருக்கணும். அப்பதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஏரியால அறிமுகம் இல்லாம விஜய் பெற சொன்னா யாரும் ஓட்டு போட போறது கிடையாது. தமிழக வெற்றி கழகம் முதல்ல கவுன்சிலர் எலெக்ஷன்ல ஜெயிக்குதான்னு முதல்ல பார்ப்போம். அப்புறமேட்டு சட்டமன்றத்துல, பாராளுமன்றத்துல ஜெயிச்சு அமர்றதை பத்தி பேசுவோம். நடிகர் விஜய் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிவிட்டதாக இப்பவுமே நினப்புல தாவேகா தொண்டர்கள் உலா வர்றாங்க. அது அவர்களுக்கே ஒரு பின்விளைவை, பின்னடைவை ஏற்படுத்தும். கண்டிப்பாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மக்கள் பணியில அக்கறை காட்டல, மக்களுக்காக போராடல, மக்களுக்காக குரல் கொடுக்கல. ஆனா தாவேகா ஆட்சியை பிடிச்சிட்டதா நினைச்சிட்டு உலா வர்றாங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு பின்னடைவை, பின் விளைவை ஏற்படுத்தும்.